ஸோ டெஸ்லா ஒரு ஃபுல் சைஸ் ஹியூமன் மாதிரியான ஒரு ரோபோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்ல, இட்ஸ் a ரியல் ரோபோட். இலான் மஸ்க் லாஸ்ட் வீக் இந்த ரோபோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. இந்த ரோபோவை பார்க்கும்போது உங்க மனசுக்குள்ள நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் தோணும். அது எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. This is Simplify and you're watching Technology Simplified தமிழில். இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய டெக்னாலஜி வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ எதுக்காக டெஸ்லா இந்த ரோபோவை மேனுஃபேக்சரிங் பண்ண நினைக்கிறாங்க? இந்த கேள்விக்கு பின்னாடி நிறைய ஆன்சர்ஸ் இருக்கு. டெஸ்லா ஒரு கார் கம்பெனி. டெஸ்லா பத்தி நிறைய ரூமர்ஸ் கேட்டிருப்போம். டெஸ்லாவோட கார்களை பார்த்திருப்போம், டெஸ்லாவோட ட்ரக்கை பார்த்திருப்போம், டெஸ்லாவோட பேட்டரிஸை பார்த்திருப்போம், ஈவன் டெஸ்லாவோட ஃபேக்டரிஸை பத்தி கூட பார்த்திருப்போம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டெஸ்லா ஒரு கார் கம்பெனின்னு நல்லாவே தெரியுது. ஆனா அதே நேரத்தில் டெஸ்லாவை ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனின்னு சொல்லலாம். கேட்கவே கொஞ்சம் வியர்டா இருக்குல்ல? ஏன்னா டெஸ்லாவோட கார்கள் ஒர்க் ஆகணும்னா காரோட மோட்டார் அண்ட் பேட்டரிஸ்க்கு பின்னாடி சாஃப்ட்வேரோட பங்களிப்பு நிறையவே இருக்கு. இது நீங்க வேற எந்த கார் கூட கம்பேர் பண்ணாலும் அதுல கொஞ்சமா சாஃப்ட்வேர்க்கான தேவை இருக்கும். ஆனா டெஸ்லா கார்களை பொறுத்தவரை செல்ஃப் டிரைவிங்னு சொல்லப்படுற டெக்னாலஜி 100% சாஃப்ட்வேரை மட்டும் தான் நம்பி இருக்கு. சாஃப்ட்வேர்ல என்னதான் புது அட்வான்ஸ்மெண்ட் வந்தாலும் டெஸ்லா கார்களோட செல்ஃப் டிரைவிங் தான் த மோஸ்ட் அட்வான்ஸ்ட் இன் த வேர்ல்ட். இது நமக்கு அவைலபிளா இருக்கிற டீடைல்டான மேப்ஸ்னாலேயோ இல்ல ப்ரீடிஃபைண்டா இருக்கிற ரூட்ஸ்னாலேயோ இல்ல. டெஸ்லா யூஸ் பண்ற பிரத்யேகமான சென்சார்ஸ் அண்ட் அவங்க கார்களை சுத்தி இருக்கிற கேமராஸ் ரோடையும் கார் இருக்கிற என்விரான்மெண்ட்டையும் கண்டினியூஸா ஸ்கேன் பண்ணி ஆயிரக்கணக்கான முடிவுகளை அரை வினாடிக்கும் கம்மியான நேரத்துல எடுக்க உதவுது. இப்படி ஆயிரக்கணக்கான கார்கள் கிட்ட இருந்து எடுக்கப்படுற முடிவுகளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டருக்கு அப்லோட் பண்ணி புதுசா வர கார்களையும் ட்ரெயின் பண்றாங்க. சோ இதனால இந்த மொத்த சிஸ்டமும் நாளுக்கு நாள் தன்னைத்தானே மேம்படுத்திக்குது. சோ இதுக்கு கண்டிப்பா நிறையவே கம்ப்யூட்டிங் பவரும் ரொம்ப ஸ்மார்ட்டான கோடிங்கும் தேவைப்படும். எனிவேஸ் டெஸ்லா இந்த விஷயத்துல ஆல்ரெடி சிறப்பா இருக்கிறதால லாஸ்ட் வீக் அந்த கம்பெனியோட AI டேல இத பத்தி பேசப்பட்டுச்சு. எல்லா வருஷமும் டெஸ்லால AI டேன்னு ஒரு நாளை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதுல டெஸ்லாவோட இன்ஜினியர்ஸ் கம்ப்யூட்டர் விஷனை பத்தியும், அப்புறம் டெஸ்லாவோட நியூரல் நெட்வொர்க்ஸ் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுன்றத பத்தியும், அப்புறம் டிரைவர் இல்லாத கார்களை தயாரிக்கிறதுல உள்ள சேலஞ்சஸ் பத்தியும் பேசுவாங்க. இந்த வருஷம் டெஸ்லாவோட கஸ்டம் D1 சிப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சிப் கம்ப்ளீட்டா ஒரு கார் கம்பெனியால டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த சிப் பிரத்யேகமா டெஸ்லாவோட செல்ஃப் டிரைவிங் அல்காரிதமை வச்சு டிரைவிங் ஃபுட்டேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கான சொல்யூஷனா இருக்குது. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, டெஸ்லாவோட AI டேல எலான் மஸ்க் பேசும்போது டெஸ்லா பேசிக்கலி தி வேர்ல்ட் பிக்கெஸ்ட் ரோபோட்டிக் கம்பெனின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா டெஸ்லா ஒரு ரோபோட்டிக் கம்பெனி தான் தோணும். பேசிக்கலி டெஸ்லா ஒரு கார் கம்பெனியா இருந்தாலும் அவங்க பில்ட் பண்ற ப்ராடக்ட் என்னவோ a robot on wheels. செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்னு சொல்லப்படுறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக் அப்புறம் கம்ப்யூட்டர் விஷனோட ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான். இது கூட சென்சார்ஸ் அண்ட் கேமராஸ் சேர்த்து சில டிசிஷன்களை எடுத்து ஃபியூச்சர் மாடல்ஸை ட்ரெயின் பண்ணுது. இதுதான் ஒரு செல்ஃப் டிரைவிங் காருக்குள்ள நடக்கிற விஷயம். ஆனா இதே நேரத்துல எலான் மஸ்க் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இப்போ கையில இருக்கிற இந்த டெக்னாலஜியை ஏன் ஒரு ஹியூமனாய்டு ரோபோட்டை மாத்தக்கூடாது? அதை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா பேசிக்கலி இங்க ஒரு விஷயம் ரொம்பவே தப்பா இருக்கு. இந்த மொத்த உலகமும் மனிதர்களுக்கு ஏத்த மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த டெஸ்லாவோட ஹியூமனாய்டு ரோபோட் எதுக்காக யூஸ் பண்ண போறதா எலான் மஸ்க் சொல்றாருன்னா, ரெபடிட்டிவ், டேஞ்சரஸ் அண்ட் போரிங்கான வேலைகளுக்காக. சரி இருக்கட்டும், அவர் சொல்ற மாதிரியான வேலைகளுக்காக இந்த ரோபோட் உபயோகப்படுத்தப்பட்டாலும் ஒரு மனிதனோட வடிவில் இருக்கிற ரோபோ கண்டிப்பா இந்த வேலைகளை செய்யறதுக்கு எஃபிஷியண்டா இருக்காது. ஏன்னா மனிதர்களோட வேலையை செய்ய மனிதர்கள் ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்காங்க. ரொம்ப காம்ப்ளெக்ஸான முடிவுகளை எடுக்க நம்ம கிட்ட சூப்பர் பவர் கொண்ட ஒரு பிரெயினும் இருக்கு. அந்த பிரெயினால தான் நம்ம மொத்த உலகத்தையும் உருவாக்கியிருக்கோம். அப்படி இருக்கும்போது 2 கையும் 2 காலும் கொண்ட மிஷின் தன்னைத்தானே பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அதோட 75% பவரை யூஸ் பண்ணும்போது எப்படி எஃபிஷியண்டா இந்த பூமியில சர்வை பண்ண போகுதுன்னு தெரியல. இப்போ உங்களுக்கான ஒரு வேலையை செய்ய ஒரு ரோபோட் வேணும்னா அதுக்கு ஒரு மனித வடிவிலான ஒரு ரோபோட் தேவையில்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யறதுக்கு மட்டும் ஒரு ரோபோட் இருந்தா போதும். அண்ட் அந்த டாஸ்க்ல அது மனிதனை விட எஃபிஷியண்டா இருந்தா போதும். எக்ஸாம்பிளுக்கு உங்க வீட்டு ஃப்ளோரை கிளீன் பண்ண ஒரு வேக்யூம் கிளீனர் ரோபோட் இருந்தா போதும். அதுக்காக ஒரு முழு மனித வடிவிலான ரோபோட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே போல உங்க டிஷ்ஷை வாஷ் பண்றதுக்கு உங்க வீட்டு சிங்க்ல ஒரு ரோபோ நின்னுட்டு வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு டிஷ் வாஷர் இருந்தா போதும். இங்க டிஷ் வாஷர் தான் ரோபோட். டெஸ்லாக்கு இது நல்லாவே தெரியும். ஒரு ஹியூமன் ஷேப் ரோபோட் அவங்க காருக்குள்ள உட்கார்றத அவங்க எப்பவுமே விரும்ப மாட்டாங்க. ஏன்னா டெஸ்லா காரே ஒரு ரோபோட் தான். டெஸ்லா இந்த ரோபோட்டை ஷாப்பிங்காகவும் அப்புறம் போரான வேலைகளை செய்யறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரோபோட் ஷாப்பிங் மாலுக்கு போய் அங்க ஷாப்பிங் கார்ட்டை எடுத்து நீங்க சொன்ன ப்ராடக்ட்ஸ் அதை பிக் பண்ணி பில் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வர போகுது. அப்புறம் ரொம்பவே சிம்பிள் அண்ட் போரிங் வேலைகளான உங்க பெட்டை ரெடி பண்றது, அப்புறம் ஒரு ஐக்கியா ஃபர்னிச்சர் அசம்பிள் பண்றது, இப்படிப்பட்ட வேலைகளை செய்யறதுக்கு ஒரு ஃபுல் சைஸ் ஹியூமனாய்டு ரோபோட் தேவையில்லை. இதை செய்ய ஹியூமன்ஸே ரொம்ப எஃபிஷியண்டா இருக்காங்க. இதை பத்தி எலான் மஸ்க் அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. 80 to 90% automated and then some parts that are like only
10 to 20% order. Humans are really good at adaptation and rapid evolution and like doing like little like finicky things like that. It's like trying to connect a hose that's like sort of dangling around. I see. And then you got like the robot like got to find the hose, grab it, like then connect it to another hose. At that point, it's like really hard. Yeah. So Tesla self driving cars ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கலாம். பட் நம்ம டே டு டே லைஃப்ல சிம்பிளா பண்ற ஒரு விஷயத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்கு எதுக்கு ஒரு ஹியூமன் சைஸ்ல ஒரு ரோபோட் வேணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. அப்படியே வந்தாலும் எவ்வளவு நாள்ல அது மனுஷனுக்கு ஈக்குவலான வேலைகளை செய்ய போகுதுன்னு தெரியல. ஆனா இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ற மாதிரி ஒரு ரோபோட் ஆல்ரெடி இங்க இருக்கு. பாஸ்டன் டைனமிக்ஸ்னு சொல்லப்படுற இந்த கம்பெனி ஆல்ரெடி ஹியூமனாய்ட் வடிவில இருக்கக்கூடிய சில ரோபோட்ஸை தயாரிச்சிருக்காங்க. அதுலயும் டாக் ஷேப்ல இருக்கக்கூடிய 4 கால்கள் கொண்ட இந்த ரோபோட் சில டேஞ்சரஸ் வேலைகளை செய்யறதுக்காக ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணும். ஆனா அட்லஸ்னு சொல்லப்படுற இந்த ரோபோட் சில பாக்ஸ்களை அரேஞ்ச் பண்றதை தவிர பெருசா யூஸ்ஃபுல்லா எந்த வேலையும் செஞ்ச மாதிரி தெரியல. இருந்தாலும் இந்த ரோபோட்ஸ் மனிதர்களோட பயன்பாட்டுக்கு இன்னும் கொண்டு வரப்படல, ரிசர்ச்ல தான் இருக்கு. எனிவே டெஸ்லாவோட இந்த ரோபோட்டோட புரோட்டோடைப் நெக்ஸ்ட் இயர்ல வெளிவரும்னு சொல்லிருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்படி இருந்தாலும் டெஸ்லா கிட்ட டெஸ்லா கார்கள் கலெக்ட் பண்ணி கொடுத்த மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீட் அண்ட் ரோட் டேட்டாஸ் அவங்க கிட்ட இருக்கு. சோ அதை வச்சு அவங்களோட செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆயிட்டே தான் போகுது. சோ டெஸ்லா கார்களை மாதிரி இந்த ரோபோட்ஸையும் மக்கள் கிட்ட சகஜமா பழக வச்சு இந்த ரோபோட்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கிற டேட்டாவை எடுத்து இந்த ரோபோட்டோட அறிவு வளர போகுது. இந்த ரோபோட்ஸ் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு புது விஷயத்தை கத்துக்கிட்டே தான் இருக்கும். சோ அதோட சரௌண்டிங்ஸை பத்தி மட்டும் இல்ல, மனிதர்களை பத்தியும் மெஷின்ஸ் நல்லாவே புரிஞ்சுக்கும். சோ வேற வழியே இல்லாம நம்மளும் மெஷின்ஸை புரிஞ்சு நடந்துக்கிற ஒரு காலம் கட்டாயம் வரதான் போகுது. இன்னைக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை அழுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோட அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன். Until then, it's bye from